வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருச்செந்தூரில் வேலுக்கந்த அம்மன் அருள் பாலிக்கிறார். இது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் உபகோயிலாகும். கோயிலில் மாசி திருவிழா பிப்ரவரி 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினமும் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் சிகர நிகழ்ச்சியான இன்று தேரோட்டம் நடைபெற்றது. சர்வ புஷ்ப அலங்காரத்தில் அம்மன் தேரில் பிரவேசித்தார். பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்து பரவசமடைந்தனர். தூத்துக்குடி கோட்டநத்தம் பகுதியில் பிரசித்தி பெற்ற வீரபாப்பம்மாள் கோயில் உள்ளது. பலருக்கும் வீரபாப்பம்மாள் குலதெய்வமாக இருந்து அருள் பாலிக்கிறார். ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் கோயில் திருவிழா நடைபெறும். இந்த ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. கோயில் பிரகாரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் நாககன்னிகை சாஸ்தா சந்நிதி உள்ளது. ஒவ்வொரு சன்னதியிலும் பால், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து சர்வ புஷ்ப அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பெண்கள் விளக்கு பூஜை வழிபாடு நடத்தினர். திரளான பக்தர்கள் அம்மனை தரிசித்து மனமுருகினர். திருவிழா ஏற்பாடுகளை கோயில் கௌரவ ஆலோசகர்கள் சங்கர்ராஜ், செல்வராஜ் மற்றும் பாண்டி ஆகியோர் செய்தனர். பூஜை ஏற்பாடுகளை கோயில் தலைமை பூசாரி நாகராஜன் தலைமையில் சங்கர், ராமசாமி, ராஜேஷ் உள்ளிட்டோர் செய்தனர்.
விஜய ராகவ பெருமாள் கோயில் மாசி தேரோட்டம் 108 திவ்ய தேசத்தில் ஒன்றான காஞ்சிபுரம் திருப்புட்குழி விஜயராகவ பெருமாள் கோயில் மாசி திருவிழா விமர்சையாக நடக்கிறது. இந்த ஆண்டு மாசி பிரம்மோற்சவம் பிப்ரவரி 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக மரகதவல்லி தாயார் சமேத விஜயராகவ பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்தனர். திருவாபரணம் ஏற்று சர்வ அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத விஜயராகவ பெருமாள் தேரில் பிரவேசித்தார். மேளதாளம் இசைக்க பட்டாச்சாரியார்கள் வேத பாராயணம் செய்தனர். கோவிந்தா கோஷம் முழங்க பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து பரவசமடைந்தனர். தேனி உத்தமபாளையம் நகரில் பிரசித்தி பெற்ற திருக்காலத்தீஸ்வரர் கோவில் உள்ளது. கோவில் மாசி மகா திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக கொடிமரத்திற்கு பால், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்தனர். வேத மந்திரம் முழங்க சிவாச்சாரியார்கள் கொடிமரத்தில் கொடியேற்றினர். மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. இன்றிலிருந்து தினமும் சுவாமி பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். மார்ச் 1ஆம் தேதி கோவில் பிரகாரத்தில் ஞானாம்பிகை சமேத திருக்காலத்தீஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெறும். மார்ச் 2ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறும். சிவ சிவ கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் கொடியேற்ற விழாவில் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்து மனமுருகினர்.